வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சின்டாக்மேட்டிக் அப்புறம் பேராடிக்மேட்டிக் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. லிங்குவிஸ்டிக்ஸில் ஃபெர்டினண்ட் டி சாசர் ரெண்டு ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி லிங்குவிஸ்டிக் ஐட்டம்ஸாக சொல்லியிருக்காரு. ஒன்று சின்டாக்மேட்டிக், இன்னொன்று பேராடிக்மேட்டிக். இதோட ரிலேஷன்ஷிப்ஸு இப்போ ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கும் போது அந்த வாக்கியத்தில் சொற்கள் இருக்கும். நிறைய வாக்கியங்கள் சேர்ந்தது தான் ஒரு நிறைய சொற்கள் இருக்கிறது தான் ஒரு வாக்கியம். அப்போ அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி வர வேண்டிய சொற்களும் பின்னாடி வர வேண்டிய சொற்களும் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு வாக்கியம் ஐ லைக் டீ. இப்போ இந்த ஐ லைக் டீ இது இந்த ஆர்டரில் வரதுனால அது சொல்ல வேண்டிய கருத்தை நமக்கு சொல்லிடுது. அதே சமயத்தில் இந்த ஐ லைக் டீ லைக் ஐ டீன்னு வந்ததுன்னா நமக்கே தெரியும் இது இலக்கணப்படி சரியில்லைன்னு. அதே வார்த்தைகள் தான், அதே கருத்தை தான் சொல்ல வருது. ஆனால் ஆர்டர் இப்படி இருக்கும் போது நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தருது. இதை தான் நம்ம சின்டாக்மேட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். அப்போ பேராடிக்மேட்டிக் ரிலேஷன்ஷிப்னால் என்னென்னா, ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்ல வச்சாலும் அதோடைய மீனிங் மாறாதுன்றது தான். இப்போது தே வில் ஈட், இந்த வில்லுக்கு பதில் நம்ம கேன் சொல்லலாம், ஷுட் சொல்லலாம், மஸ்ட் சொல்லலாம், வுட் சொல்லலாம், ஷால் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே மாடல் வேர்ட்ஸ் தான். அது எல்லாமே வில்லோடு சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான். அர்த்தம் மாறாது. அதனால் ஒரு வார்த்தைக்கு பதில் இன்னொரு வார்த்தையை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுதான் பேராடிக்மேட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.